நான் அம்மா பேசுகிறேன். வலைதளத்தில் முதல்ல யாராவது வீடியோ போட்டால் அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னு முதல்ல காது கொடுத்து அதை கேளுங்க. கேட்டுட்டு அதை லைக் பண்ணணுமா, ஷேர் பண்ணணுமா, அதை நம்ம திருப்பி நம்ம அவங்க பேச்சை கேட்கணுமான்னு முதல்ல பாருங்கள். டான்ஸ் போட்டால், டான்ஸ் ஆடுனா, பாட்டு படித்தா இதை மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்காதீங்க. என்ன மாதிரி ஏழை மக்கள் எத்தனையோ பேர் அவங்க வலி வேதனையை வீடியோவாக போடுறாங்க. நீங்கள் டான்ஸை பார்க்குறீங்க, யாரோ சந்தோஷமாக போடுறதெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு ஏழை தாய் போடுற வேதனையவோ அவங்களுடைய கஷ்டத்தையே யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. முதல்ல என்னோடய வீடியோ வந்தால் அதை காது கொடுத்து முதல்ல கேளுங்க. அந்த அம்மா என்ன சொல்லுறாங்க பேசுகிறாங்கன்னு கேளுங்க. நான் பாட்டு படித்து போட்டால் கூட பார்க்குறீங்க. ஆனால் என்னோடய வேதனையும் என்னோடய கஷ்டத்தையும் சொன்னால் யாருமே பார்க்க மாட்டேங்குங்க. நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும்னு கூட வேண்டாம். என்னோடய வீடியோவை முதல்ல பாருங்கள். என்னோடய கஷ்டத்தை முதல்ல கேளுங்க காது கொடுத்து. நான் எதுக்கு என் பிள்ளைகள் என் குழந்தைகள்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் ஒரு கண்ணாடி மாதிரி என்னோடய வேதனையும் என்னோடய கஷ்டத்தையும் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லுறேன். ஆனால் நீங்கள் அதை யாருமே பார்க்கவும் மாட்டேங்குங்க. டான்ஸ் ஆடுனா, வீடியோ போட்டால், 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுனா வச்சா என்னென்னத்தையோ பார்த்து லைக் பண்ணுறீங்க, வீடியோ போடுறீங்க. ஆனால் நான் ஒரு ஏழை மகள் சொல்லுத வார்த்தையை யாரும் காது கொடுத்து கேட்குறது இல்லை. அது உலக இயற்கை அப்படித்தாப்பா. அப்படி தான் செல்லுங்களே. யாரும் கஷ்டப்பட்டு சொன்னாக்க இப்போ இவ கஷ்டத்தை நம்ம கேட்கணுமான்னு தான் எல்லோரும் நினைப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. நான் பேசுகிற பேச்சை முதல்ல பாருங்க. இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு வலி வேதனை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட இருந்து நான் பணம் காசு எதுவும் கேட்கல. நான் ஆரம்பத்திலேயே நான் அதில் வரையில் நான் எதையுமே எதிர்பார்த்து வரல. எனக்கு ஒரு ஆதரவான 2 வார்த்தையை எதிர்பார்த்து வந்தேன்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். என் சொந்த பந்தங்க யாரும் என் வீடியோ பார்த்தா கூட பதில் பேச மாட்டாங்க, பதில் பார்க்க மாட்டாங்க. என் வீடியோன்னு பார்த்தாலே தள்ளி விட்டுருவாங்க. என் கஷ்டத்தை பார்த்தா இவளுக்கு இதாகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வலைதளத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் அதே செய்தது எனக்கு என் சொந்தக்காரங்களை திரும்பி பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் என் வீடியோவும் பாருங்கள். பார்த்து எனக்கு பரவாயில்லம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு உங்கள் மகன் மாதிரி நான் இருக்கேன், உங்கள் மகன் மாதிரி நான் இருக்கேன். எனக்கு ஆதரவான 2 வார்த்தை மெசேஜ் அதைத்தான் ஆரம்பத்துலேருந்து கேட்குறேன். கமெண்ட் 2 அதைத்தான் நான் கேட்குறேன். வணக்கம்.